விஜயை பார்க்க அவ்வளோ ஆர்வமான்ற கேள்வி ஏற்பட்டிருக்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சுற்றிலும் இங்கே பாருங்க, இங்கே கடுமையான நெரிசல் இருக்கிறத பார்க்குறோம். இங்கே பாருங்க ஒருத்தர் தள்ளுறாங்க. ஸோ இந்த சூழலை உணர்ந்து பாருங்க. உங்கள் பக்கத்தில் நிற்கவே இடம் இல்லை அப்படின்றப்போ வேறு வழி இல்லாமல் உள்ளே வர்றாங்க. உள்ளே வந்தவங்க கொஞ்சம் சுவாசிக்கிறதுக்காக மேலே வர்றாங்க. மேலே வந்ததால் இவங்க நல்ல வேளை தப்பிச்சுக்கிட்டாங்க. ஆனால் உள்ளே சிக்கியிருந்தா அவங்களுடைய நிலைமை என்ன இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. நிகழ்ந்திருக்கு அப்படின்னு விஜய் நினைக்கிறாரு. ஏன்னா அங்கே கீழே ஒரு இடத்துல விழுந்திருக்காங்க. எல்லாரும் கீழே பார்க்குறாங்க. ஒருத்தவங்க அடிச்சுட்டு அழுகிற மாதிரி இருக்குது. என்னன்னு கேட்குறப்போ இந்த மாதிரி மயக்கம் அடைஞ்சிட்டாங்கன்னு சொல்லவும் உடனே மயக்கம் அடைஞ்சவங்களுக்கு தண்ணி கொடுங்க அப்படின்றாங்க. தண்ணி விஜயுடைய வாகனத்திலேருந்தே திரு ஆதவ் அர்ஜுனா, இவருடைய பர்சனல் செக்யூரிட்டி பர்சனல் பாடி கார்டு அவர், அப்புறம் அவர் கொடுத்துருக்கக்கூடிய மத்திய அரசு கொடுத்துருக்கக்கூடிய பாதுகாப்பு அதிகாரிகள் இவங்கெல்லாம் நிற்கிறாங்க. ஸோ அவங்க எல்லாமே சேர்ந்து இப்போ தண்ணி கொடுக்குறாங்க. இப்போது இந்த உள்ளே ஏற்கனவே சிலர் இருக்காங்க, இதை தடுக்கிறாங்க, உள்ளே வராதிங்கன்னு தடுக்கிறாங்க. ஆனால் கூட்ட நெரிசல் இங்கே பாருங்கள். இங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த பயனாலாம் மூச்சு விட முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதே போல் தான் இங்கே இருக்கக்கூடியவங்க வேறு வழி இல்லாமல் இந்த தகரங்களை உடைச்சிட்டு உள்ளே வர்றாங்க. ஸோ அங்கே பெரிய அளவிலான மக்கள் சாஞ்சிருப்பாங்க. அந்த மக்களில் பெண்கள் குழந்தைகள் எளிதாக கீழே விழுந்திருப்பாங்க. அதுலேயும் சிலர் முடிஞ்சளவு சஸ்டெயின் பண்ணி நின்றுருப்பாங்க. அவங்களுக்கு மூச்சுத்திணறல் ஏற்பட்டிருக்கும். அவங்கெல்லாம் திரும்ப மயக்கம் அடைஞ்சு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ நம்ம கண் முன்னாடி கிடைக்கக்கூடிய காட்சிகள் இங்கே பாருங்கள். ஜென்ரேட்டர் மேலே ஏறுறாங்க, வேறு வழி இல்லாமல் உள்ளே வர்றாங்க. ஆனால் இதற்கு முந்தைய நிகழ்வுகளையும் நம்ம அப்படி தான் பார்க்கணும். நம்ம திரு பிரபு காந்தி சொன்னார், ஏங்க இந்த 3வது நிகழ்வில் நடந்திருக்கேன்னு நினைங்க அப்படின்னா 2 நிகழ்வுகளில் 2 பிரச்சாரத்தில் நடக்கலை அப்படின்றது கவனிப்பாக பாருங்க. ஆனால் அந்த பிரச்சாரங்களையும் வீட்டு மாடியில் வெளியில் ஒரு குறிப்பிட்ட இடத்து மேலே 10 பேர் உட்காந்துருப்பாங்க. அப்போ யாராவது விழுந்திருந்தால் ஏதாவது உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கும். ஏன் நம்ம விஜயனுடைய மாநாட்டுக்கு போகிறப்பவே ஒரு சில உயிரிழப்புகளை பார்த்தோம்.